ஹாய் மக்களே, காலையில் என்ன செய்யலான்றத முடிவு பண்ணி அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் உளுந்தும் ஊற வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்களா, இன்ஸ்டன்ட்டு தோசை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா காலையில் என்ன பண்ணுறது தலையை பிச்சுக்கிட்டு இருக்காமல் எதையாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு பாருங்கள். அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் அது கூட ஒரு 6 வரமிளகாவும் தண்ணியிலே போட்டு வச்சிட்டேன். ஏன்னா மிக்ஸியில் அரைக்கும் போது திப்பியாக இருக்கும். அதே இது நம்ம ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே அரைஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் அதில் போட்டேன். எனக்கு மிக்ஸி ஜார், இந்த பெரிய மிக்ஸி ஜாரில் எங்கள் வீட்டில் இருக்கிறத அரைக்கணும்னா ஒரு மாதிரி இருக்கும். தக்காளி கூட முழுசாக இருக்கும். தேங்காய் போட்டால் சில நேரம் முழுசாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அரிசியும் உளுந்தையும் பெரிய சாரில் போட்டோன்னா இதில் தக்காளி, பூண்டு, அந்த ஊற வச்ச வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சா. இதை இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த அரிசி உளுந்து கூட பாருங்கள், அரிசி உளுந்து கூட சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நரன்னு இருக்கணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரவா பதத்துக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரிங்க இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் ரவா பதத்துக்கு இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஓகேங்களா? இல்லை கொஞ்சம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ உப்பு போட்டு கலக்கிட்டு தோசை. இப்போ வாங்க நம்ம வெங்காயத்தை வச்சு தோசைக்கல்லை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி அப்படியே சிம்மிலேயே வச்சு நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெயை பரப்பி விட்ருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை பரப்பி ஊற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி போட தேவையில்லை. மூடி வைக்காமல் எடுக்கிறீங்க அப்படின்னா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுத்த தோசை ஊற்றியாச்சு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வெள்ளைப்பூடு, வெங்காயம், நம்ம தக்காளி சட்னி பண்ணுறது மாதிரியே வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா? அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ஏதாவது உள்ள தக்காளி, ஏதாவது வெங்காயம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உடனே அப்படியே இது எதுக்கு போட்டீங்க, அது எதுக்கு போட்டீங்க அப்படிம்பாங்க.